Deepajodi Panchadeepam Puja Ennai, blend of 5 puja oils from the house of Sunland. MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உண்மையாகவே ஒரு தவறு செஞ்சுட்டாங்க, ஒரு கேஸ் இன்வால்வ் ஆகிட்டாங்க, இந்த மாநிலத்தோடு வேறு மாநிலத்துக்கு போயிடுவாங்க, இல்லையா அதாவது குக்கிராமத்தில் போயிருப்பாங்க. மக்களில் வந்து அதிகமாக புழங்கக்கூடிய இடத்துல இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக யாரோ ஒரு நியூஸ் சொல்லுவாங்கள்ல, இந்த இடத்துல இந்த ஒரு ரவுடி இருக்காரு, இந்த இடத்துல இப்படி பண்ணி. என்பிடபிள்யூ வந்து லாங் பெண்டிங் கிடையாது, அவர் ரெகுலராக கோர்ட்டுக்கு வராரு. ஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபாலோ பண்ண அட்வொகேட்டுக்கு வந்து அன்றைக்கி காலையில் நீதிமன்றம் வரும் பொழுது வண்டியில் வந்து விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது, அவரால் பெட்டிஷன் போட முடியல. அந்த ஒரு காரணம் என்பிடபிள்யூ இஷ்யூ பண்ணுறாங்க. ஒரு சிலவங்க வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும், சிலவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனால அது கரெக்டான கோர்வையாக அந்த வழக்கம் வந்து நடத்த முடியாத காரணம் தோய்வு ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கைதாகி விடுதலையான நபர்கள் எல்லாமே திருப்பி வழக்குக்கு வந்து சரி வரல அப்படின்றதுனால வழக்கம் வந்து நின்றுது. இப்போ வந்து வருச்சூர் செல்வம் வந்து இவர் தரப்புல இருந்து சொல்லணும்ல, இப்போ காவல்துறை வந்து எஃப்ஐஆர்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, நீங்க சொல்றீங்க. வருச்சூர் செல்வம் வந்து என்ன சொல்றாரு, திண்டுக்கல்ல அவர் அரெஸ்ட் பண்ண சொல்ல அந்த ஹோட்டல்ல அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? முதல்ல அந்த ஹோட்டல்ல அவர் போகவே இல்லையே. அப்போல்லாம் அந்த ரைட்டர்ஸ்லாம் பண்ணுவாங்க, இந்த ஸ்டோரி அப்படியே கதையாக கொண்டு வந்து நரேட் பண்ணுவாங்க. ஒரு என்கவுண்டர் நடக்குது, அந்த என்கவுண்டரில் வந்து யாரையும் இது பண்ண முடியாது. இவர் மேலே ஏற்கனவே ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று மதுரை மாவட்டத்தில் சிலைமானில் இருக்குது, ஒரு மாவட்டம் விட்டு மாவட்டம் வராங்க, அப்போ அங்கே ஒரு எஃப்ஐஆர் ஆகணும், அதுக்கு இந்த விஷயத்தெலாம் சொல்லணும் இல்லையா. இந்த விஷயம் சொல்லும்போது ஒரு புக்ட் அப் கேஸாக உள்ளே கொண்டு வந்து ஸ்டோரியை சொல்லி இது பண்ணுறாங்க. ஒரு பிரச்சனை பண்ணிட்டு ஹைட் அவுட் இருக்குது. அப்போ அவரை எங்கே அரெஸ்ட் பண்ணாங்க சார்? அவங்க சொல்கிறது இந்த விஷயங்கள் வெளியே இங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்துட்டு இங்கே தான் இருந்தார், நாங்கள் அவரை பார்க்கும்பொழுது அவர் இருந்தாருன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆரில் சொல்கிறாங்க. அப்போ அந்த கேஸுக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. பெரிய ரவுடின்னு சொல்லும்போதுலாம் ஒருத்தர் நீதிமன்றம் போகும்போது கூட ஒரு படைபலத்தோடு போவாங்க. அந்த மாதிரி படைபலத்தோடு ஒரு போகிறது கிடையாது. நார்மலாக போகிறாரு, கோர்ட் அட்டன் பண்ணி திருப்பி வந்துடுறாரு. கோர்ட்டு ரெகுலர் அட்டன் பண்ணக்கூடியவர் தான், அப்ஸ்காண்ட் ஆகிட்டு போகக்கூடிய நபரும் கிடையாது. இவ்வளோ நாள் அவங்க ஏற்கனவே இந்த என்பிடி வரேன்னு அவங்க சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணணும். இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா நேரம் அவங்க கூட்டு வந்து இந்த கோர்ட் கேஸ் முடிஞ்சிருக்கும், ட்ரையல் முடிஞ்சிருக்கும், இந்த வழக்குக்கு ஒரு தீர்வு கிடச்சிருக்கும். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த பிரபல ரவுடி வருச்சூர் செல்வம் அவரோட கூட்டாளி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஜெயிலில் இறந்து போகிறாரு. ஏன்னா 2012 ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, டிஎம்கே பிரமுகர் கதிரவனை வந்து மிரட்டி காசு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. ஜெயிலுக்கு போனால் கூட்டாளி இறந்து போகிறாரு, அவர் பெயிலில் வெளியே வந்திருக்காரு. அவரோட அட்வொகேட் நீங்கள் இந்த கேஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். 2012 பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் சிலைமான் அப்படில வந்து ஒரு காவல் நிலையத்தில் டிஎம்கேவை சேர்ந்த ஒரு பிரமுகர் கதிரவன் சொல்லி அவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருன்னா வருச்சூர் செல்வம் வந்து அவரும் அவருடைய கூட்டாளிகளோட சேர்ந்து என்னை பணம் கேட்டு மிரட்டுறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ஆகுது. அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் 72/2012 அப்படின்னு சொல்லி ஒரு கிரைம் நம்பர் ஒதுக்கி ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. அந்த எஃப்ஐஆரில் வந்து போட்டதுக்கப்புறமா அவர் வருச்சூர் செல்வம் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் வந்து தலைமறைவாடுறாங்க. அதனால் ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ இருக்க மதுரை மாவட்ட எஸ்பி தலைமையில். அந்த ஸ்பெஷல் டீமில் பார்த்தீங்கன்னா 2 இன்ஸ்பெக்டர்ஸ், ஒருத்தர் ஜெயச்சந்திரன், அப்புறம் ஒரு சேதுமணி மாதவன் ஒரு இன்ஸ்பெக்டர், அப்புறம் ஒரு ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்கார். அதுக்கப்புறமா அவர் பேர் திருஞானம்னு சொல்லி, அப்புறம் சேகர், செல்லப்பாண்டி, அப்புறம் ஏஆர் போலீஸ் ஒரு டீமோட என்ன பண்ணுறாங்க, இவங்கள தேடுறாங்க. ஒரு வருச்சூர் செல்வம் மற்றும் ஒரு கூட்டாளியை தேடும் பொழுது அவங்களுக்கு என்ன ஒரு தகவல் கிடைக்குதுன்னா, இவங்க திண்டுக்கல்லில் இருக்காங்க, திண்டுக்கல்லில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் சுகன்யா என்ற ஒரு லாட்ஜில் வந்து தங்கியிருக்கிறாங்க, ரூம் நம்பர் 109 அப்புறம் 111 இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் கிடச்சோன்னே இவங்க கிளம்பி போகிறாங்க. 11ஆம் தேதி மார்ச் 2012 கிளம்பி எங்கேருந்து மதுரையிலேருந்து கிளம்பி திண்டுக்கலுக்கு போகிறாங்க. போயிட்டு அந்த சுகன்யா லாட்ஜுக்கு ஈவினிங் போயிடுறாங்க. காலை வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. பார்த்துட்டு அங்கே இருக்காங்களான்னு சொல்லி கேட்டோன்னே கீழே செக் பண்ண ரிசப்ஷனில் இந்த நபர்லாம் பேர் சொல்லி கேட்கும் பொழுது இருக்காங்க அப்படின்னு சொல்லி நபர் அந்த ரூமை வந்து கீழே இருக்க அந்த ரூம் பை ரிசப்ஷனில் சொல்கிறார். சொன்னோன்னே இவங்க என்ன பண்ணுறாங்க, முதல் தளத்தில் போயிட்டு இவர் இன்ஸ்பெக்டரு, அப்புறமா கூட இருந்த அந்த எஸ்ஐ, அப்புறம் பிஎஸ்ஓஸு, செல்லப்பாண்டி, இவங்களாம் வந்து ஒரு இடத்துலையும் கீழே ஒரு ரூம் இருக்குது 101, அதில் போயும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரூம் தட்டினா அந்த ரூம் பூட்டிருக்கு. கீழே போய் வந்து இன்னொரு இன்ஸ்பெக்டர் வந்தார் இல்லையா, அவர் கீழே போய் செக் பண்ணுறாரு இவங்க இருக்காங்களான்னு. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த ரூம்லேருந்து 112 101க்கு மாறிட்டாங்க, அதில் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னோடனே 101க்கு ஃபோனில் சொல்கிறாரு. சேதுமணி மாதவன்ற இன்ஸ்பெக்டர் வந்து ஜெயச்சந்திரன் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, அந்த 109 இருக்கவங்க மாதிரி 101க்கு போயிட்டாங்களாம், நீங்கள் போய் 101ல் போய் பாருங்கன்னே ஒரு கதவு தட்டினோடனே கதவை திறந்த உடனே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் இவர் வருச்சூர் செல்வம் நின்றிருந்ததாகவும்
அவரை வந்து பார்த்த உடனே இவர் என்ன சொல்கிறாராம், நான் இன்ஸ்பெக்டரு திருப்பரங்குன்றத்தில் வந்து நான் இன்ஸ்பெக்டராக இருக்கேன், உங்கள் சுலைமானில் உங்கள் மேலே போட்டிருக்க அந்த எஃப்ஐஆருக்காக உங்களை கைது செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ஐடி கார்டு எடுத்து இவர்கிட்ட காமிச்சு சொல்கிறேன், இது எல்லாமே எஃப்ஐஆரில் போட்டிருக்கு கண்டென்ட், எஃப்ஐஆர் கண்டென்ட் இது, அதனால வந்து உங்களை கைது செய்ய வந்திருக்குன்னு சொன்னோன்னே இவர் இன்ஸ்பெக்டர்னு சொன்னோன்னே இவர் என்ன பண்ணுறாராம், ஒரு வருஷம் சொல்லுவோம் வந்து அவர் இன்ஸ்பெக்டரை உள்ளே வராமல் போகிறது கதவை பிடிச்சி சாத்துறாராம். கதவு பிடிச்சி சாத்தும் பொழுது இந்த மீதி இருக்க கூட்டாளி வேறு ரூமில் இருக்காங்க இல்லையா, அவங்கள அந்த மீதி காவலர்னா இந்த விஷயத்தில் நடக்கிறத பார்த்தோன்னே இவங்க எல்லாம் சேர்ந்து போயிட்டு உடனே அந்த இன்ஸ்பெக்டர் ஜெயச்சந்திரனை வந்து அமைக்கி பிடிக்கிறாங்க. பிடிக்கும்போது ஆளாளுக்கு ஒரு இடத்துல பிடிக்கும் பொழுது இதில் சினோஜ் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அந்த ஜெயச்சந்திரன் இன்ஸ்பெக்டரை காலில் எட்டி விட்டுட்டு கத்தி எடுத்து அவர் மாரில் குத்த வர்றாரு. அப்போ இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு, பயத்தில் நம்ம உயிருக்கு ஆபத்து ஆகுதுன்னு சொல்லிட்டு அவர் துப்பாக்கி எடுக்க பார்க்குறாரு. அவர் துப்பாக்கி எடுப்பில் இருக்கும்போது கையெல்லாம் பிடிச்சிருக்காங்களே, எடுக்க முடியல. அதனால என்ன பண்ணுறாரு, அவர் கூட வந்த பிஎஸ்ஓ கிட்ட ஒரு பிஸ்டல் இருக்குது, அவர்கிட்ட இருக்கு படுத்துட்டே இருந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, பிஸ்டல் அவர்கிட்ட இருந்து பிடுங்கி சினோஜை சுட்டுறாரு. சுடும்போது சினோஜுக்கு குண்டடிப்பட்டது. மீதிலாம் அந்த சுட்ட சவுண்டு கேட்டு மீதி எல்லாமே தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களாம் நான் மடக்கி பிடிச்சி கொண்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் வடக்கு காவல் நிலையத்தில் ஒரு கம்ப்ளைண்ட்டு அந்த ஜெயச்சந்திரன் இன்ஸ்பெக்டர் திண்டுக்கல் ஜிஹெச்லேருந்து அந்த கம்ப்ளைண்ட் அந்த எஃப்ஐஆர் கண்டென்ட் இது அவர் சொன்ன ஸ்டோரி. இதில் வந்து ஒருத்தர் இறந்தார், மொத்தம் 5 அக்யூஸ் இந்த சினோஜ் இறந்துறாரு. என்கவுண்டர் பண்ணி ஆமாம், அதான் என்கவுண்டர் இவருக்கு பாதகம் ஏற்பட்டக்கூடாது, இவர் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் பொழுது இவர் அதுலேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக சுட்டுட்டாராம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாரு. அவருக்கும் வந்து அடிபட்டிருக்கு இல்லையா, அவரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காரு. இவருடைய கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நடந்த இன்சிடென்ட்லாம் எஃப்ஐஆரில் சொல்கிறார். அது 2012 திண்டுக்கல்ல நார்த் 1 PS ஒரு எஃப்ஐஆர் ஒன்று போடுறாங்க. அந்த எஃப்ஐஆர் வந்து தொடர்ந்து அதில் மொத்தம் 5 பேர் அக்யூஸால் ஒருத்தர் இறந்துறாரு இல்லையா, மீதி வந்து இவர் வருஷத்து செல்வம் வந்து A1 போடுறாங்க. மீதி 3 பேர் அஜீஸ், வர்கீஸ், அப்புறம் அனீஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேரளாவை சேர்ந்தவங்க. இந்த 4 பேருக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க, 2017 ஒரு அந்த கேஸ் ட்ரையல் வரணும்ல, குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு அது இந்த இருக்க அந்த எதிரிகள்லாம் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகினதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ப்ரொசீடிங் முடிஞ்ச அப்புறமா தான் அதை வந்து ட்ரையல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகும். அந்த ட்ரையல் ஆரம்பிக்கிறதுக்காக கம்ப்யூட்டர் ப்ரொசீடிங் வந்து ப்ரொலாங் ஆகிட்டே வருது. ஏன்னா இதில் கம்ப்ளைண்ட் வந்து ஃபுல்லாக போலீஸ், பப்ளிக் பார்ட்டி யாரும் கிடையாது. எந்த கம்ப்ளைண்ட்டில் போலீஸ்னா திண்டுக்கல்ல ஷூட் அவுட் ஆகுது இல்லையா, அந்த எஃப்ஐஆரில் தான் எல்லாருமே போலீஸு. அதனால் வந்து காவல்துறை சைடும் கொஞ்சம் லேக் ஆகுது. அவங்க ஒரு அதிகாரிகளும் இடம் மாறுதல் போகிறது, சிலவங்க வந்து ப்ரொமோஷன் கிடைக்கணும், சிலவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனால அது கரெக்டான கோர்வையாக அந்த வழக்கு வந்து நடத்த முடியாத காரணம் தான் தொய்வு ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கைதாகி விடுதலையான நபர்கள் எல்லாமே திருப்பி வழக்குக்கு வந்து சரி வரல அப்படின்றதுனால வழக்கம் வந்து நின்றுது. இதற்கிடையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 11/8/2025 அப்போ என்ன பண்ணுறாங்க, இவர் வருச்சு செல்வம் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகணும்னு சொல்லிட்டு அவர் மேலே வந்து NPW இஷ்யூ பண்ணிடுறாங்க திண்டுக்கல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் 2 கோர்ட்டில். அவருக்கு வந்து அன்றைக்கி ஒரு நாள் பெட்டிஷன் போட காரணத்தினால அவர் NPW இஷ்யூ பண்ணுறாங்க. 19/9 அப்புறம் அவருக்கு வேற ஒரு வழக்கு ஒன்று இருக்குது, அதே திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஒரு செஷன்ஸ் கோர்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு வந்து அட்டென்ட் பண்ண போகும்போது இந்த NPW பெண்டிங் இருக்கு இல்லையா, அதுக்கு அப்படியே பிடிச்சி கொண்டு போய் இந்த கேஸில் வந்து நீங்கள் அப்பீர் ஆகலை, உங்கள் மேலே NPW இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த நீதிபதி என்ன பண்ணிடுறாரு, நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு சரி நீங்கள் வரல, அதனால் உங்களை வந்து நான் ரிமாண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அவர் வருஷ செல்வத்தை அனுப்பிச்சிடுறாரு. என்றைக்குன்னா 19 செப்டம்பர் மாதம் இந்த 2023 ஒரு ஜுடிஷியல் கஸ்டடி வச்சிடறாரு. அதுக்கப்புறம் நம்ம பிணைக்காக வந்து பேசுகிறோம். NPW வந்து லாங் பெண்டிங் கிடையாது, அவர் ரெகுலராக கோர்ட்டுக்கு வராரு. ஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபாலோ பண்ண அட்வொகேட்டுக்கு வந்து அன்றைக்கி காலையில் நீதிமன்றத்துக்கு வரும்பொழுது வண்டியில் வந்து விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது, அவரால் பெட்டிஷன் போட முடியல. அந்த ஒரு காரணம் NPW இஷ்யூ பண்ணுறாங்க. NPW இஷ்யூ பண்ண உடனே அவருக்கு சொல்லியிருக்கணும் வாரண்ட் ரீகால் பண்ண சொல்லி, இவருக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கேஸ் வந்து வர முடியல, NPW வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னும் பொழுது வாரண்ட்டை ரீகால் பண்ணலாம், நீதிமன்றத்துக்கு வந்து சரண்டர் ஆகி அந்த வாரண்ட் ரீகால் பண்ணணும். அந்த வாய்ப்பு இருக்கும் பொழுது நீதிமன்றம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஒரு வாரண்ட்டை சரண்டர் கேட்காம வேற ஒரு வழக்குக்கு அவர் ஆஜராகி போகும்பொழுது இந்த வழக்குக்கு சேர்த்து அவரை ரிமாண்ட் பண்ணுறாங்க. நம்ம அதெல்லாம் மேற்கோள் காட்டி தான் அவருக்கு பிணை வந்து வாங்கணும். கடந்த 8ஆம் தேதி இந்த மாதம் அக்டோபர் வந்து 8ஆம் தேதி அவருக்கு பிணை வாங்கி பிணையில் வெளியே வந்துட்டார். இதற்கிடையில் வர்கீஸ் என்ற ஒரு நபரும் வந்து NPW வாரண்ட் அவர் மேலே பெண்டிங் இருந்துச்சு. இப்போ நம்ம சொல்கிறோன்னா இவர் இந்த வர்கீஸ் வந்து ரொம்ப நாள் கோர்ட்டுக்கு அட்டன் பண்ணுறது இல்லை, அட்வொகேட்டும் அவருக்கு இல்லை, அவருக்கு வந்து தலைமறைவாகவே இருக்கிறார் NPW வாரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த திண்டுக்கல் இந்த வடக்கு நிலைய காவலர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இவர் வர்கீஸை தேடி போய் எர்ணாகுளம், அவர் சொந்த ஊர் எர்ணாகுளம் கேரளாவில், அங்கே போய் அவர் வர்கீஸை கொண்டு வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க. ரிமாண்ட் பண்ணி ஒரு வாரத்துக்குள்ளே அவர் உடல்நிலை சரியில்லை,
ஹார்ட் அட்டாக் வந்து மதுரை சிறைச்சாலையில் இறந்து போய். நியூஸ்லலாம் என்ன போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரபல ரவுடி வர்ச்சுவல் செல்வம் வந்து ஜெயிலுக்கு போன மறுநாளே அவரோட கூட்டாளி இறந்துட்டாருன்ற மாதிரி நியூஸ் எல்லாம் போடுறாங்களே. நான் நிஜமாலே அவருக்கு உடம்பு சரியில்லாம தான் இறந்து போனார். 19/9 வந்து இவர் ரிமாண்ட் ஆகிறாரு ஒரு வர்ச்சுவல் செல்வம், சரிங்களா. 8/10 அப்போ இவருக்கு பெயில் ஆயிருந்து வெளியே வந்துடுறாங்க. இவர் பெயிலாகி வெளியே வந்த அப்புறமா 10ஆம் தேதிக்கு தான் வந்து இவர் வர்கீஸை பிடிச்சி கொண்டு வந்து வாரண்ட்டில் ரிமாண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் இவர் உள்ளே இருக்கும்போது எப்படி அவர் இறந்துருப்பார்? இவர் தான் பெயிலில் வெளியே வந்துட்டாரு. இவர் உடம்பு சரியாமல் தான் இறக்குறாரு. இறந்து உடம்பு சரியில்லை, அதிகமாக ஆல்கோஹாலிக் வர அவர் உடம்பு சரியாமல் உள்ளே போனே ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறாரு. இப்போ நியூஸ் சேனலில் வந்து இவர் உள்ளே ரிமாண்ட் பண்ணது 19/9, இவர் பெயிலில் வந்தது 8/10. வர்கீஸ்ன்றவரை திருப்பி ஜுடிஷியல் கேஸ் ரிமாண்ட் பண்ணுறது 10/10க்கு அப்புறம் தான் பண்ணுறாங்க. அதாவது வெள்ளிக்கிழமை தான் பண்ணுறாங்க. ஒரு புதன்கிழமை பிணை கிடச்சிருது, வேலைக்கிழமை ஒரு ஈவினிங்லாம் வந்து பெயிலில் வந்துடுறாரு வெளியே. இவரை ரிமாண்ட் பண்ணுறதே வந்து வெள்ளிக்கிழமை ரிமாண்ட் பண்ணுறாங்க. அவர் இப்போ தான் வந்து அட்டாக்ல இருக்கிறாரு. ஸோ அந்த அவருக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லையே. கூட்டாளின்னு சொல்லும்போது அவங்க காவல்துறையால் போடப்பட்ட அந்த எஃப்ஐஆரில் கூட்டாளி ரெகுலராக சுற்றிக்கிட்டு இருக்கல அந்த ஒரு கேஸுக்காக இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இவர் போட்டு அடிச்சிருக்காரு செஞ்சிருக்காருன்னா சினோஜ் என்கவுண்டர் பண்ணாங்களே, அவர் வந்து என்கவுண்டர்னு சொல்லலை. அந்த ஆய்வாளர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக கத்தியில் இல்லைன்னா ஒன்று தான் கத்தி எடுத்து என் மாரில் குத்திட்டு இருப்பாங்க. என்னை கையெல்லாம் பிடிச்சிருந்தோன்னே இவர் கை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, துப்பாக்கி அவரால் எடுக்க முடியாது. ஆனால் எப்படி வந்து ஒரு பிஎஸோட துப்பாக்கி சுட்டாருன்னு தெரில. எஃப்ஐஆர் கண்டென்ட் படி இப்போ வந்து வர்ச்சுவல் செல்வம் வந்து இவர் தரப்புல இருந்து சொல்லணும்ல. இப்போ காவல்துறை வந்து எஃப்ஐஆர்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, நீங்க சொல்றீங்க. வர்ச்சுவல் செல்வம் வந்து என்ன சொல்றாரு, திண்டுக்கல்ல அவர் அரெஸ்ட் பண்ண சொல்ல அந்த ஹோட்டல்ல அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அந்த ஹோட்டல்ல அவர் போவே இல்லையே, போவே இல்லை, அங்க ஸ்பாட்லயும் அவர் இல்லை. அதாவது எல்லா வழக்குகளும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கதை, திரைக்கதை, வசனம், டைலாக் அப்படிலாம் இங்கிலீஷ் சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது ஸ்கிரீன் பிளே பண்ணி அந்த படத்தெல்லாம் உண்மையாவே தியேட்டர்ல ஓட்டினா 100 நாளுக்கு மேல ஓடும். இந்த எஃப்ஐஆர்ல வந்து கையில் எழுதப்பட்ட எஃப்ஐஆர்கள் ரைட்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஒரு காவல் ரைட்டர் இருப்பாங்க. இப்பெல்லாம் கம்ப்யூட்டர் ஆயிடுச்சு, அவங்க சிஸ்டம் ஆயிடுச்சு, அவங்க வந்து எஃப்ஐஆர் கண்டென்ட் அடிக்கிறாங்க. என்ன புகார் கொடுக்குறாங்களோ புகார் அப்படியே வச்சு அடிக்கணும். அப்போல்லாம் அந்த ரைட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்டோரி அப்படியே கதையாக கொண்டு வந்து நரேட் பண்ணுவாங்க. ஒரு என்கவுண்டர் நடக்குது, அந்த என்கவுண்டரில் வந்து யாரையும் இது பண்ணுற முடியாது. இவர் மேலே ஏற்கனவே ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று மதுரை மாவட்டத்தில் சிலைமானில் இருக்குது. இப்போ மாவட்டம் விட்டு மாவட்டம் வராங்க, அப்போ அங்கே ஒரு எஃப்ஐஆர் ஆகணும். அதுக்கு இந்த விஷயத்தெலாம் சொல்லணும் இல்லையா. இந்த விஷயத்தை சொல்லும்போது ஒரு புக்டப் கேஸாக உள்ளே கொண்டு வந்து ஸ்டோரியை சொல்லி இது பண்ணுறாங்க. எந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கும் நிறைய என்கவுண்டர்ஸ் நடக்குது. நடுராத்திரி ஒருத்தனை போயிட்டு எதுக்கு வெப்பனை தேட சொல்லணும்? இப்போ சமீப காலத்தில் நடந்து சொல்கிறேன். நடுராத்திரி கொண்டு போயிட்டு ஒரு யாருமே நடமாட்டம் இல்லாத இடத்துல போயிட்டு ஒருத்தர் வந்து அவருடைய கைத்துப்பாக்கியை பதுக்கி வைப்பார், இல்லை அவர் அந்த மர்டருக்கு யூஸ் பண்ண அந்த வெப்பனெல்லாம் கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல வைப்பார். அதே மாதிரி இவர் போய் அந்த லாட்ஜில் இருக்குன்னு அவசியமே இல்லையே. திண்டுக்கல்ல இருந்து மதுரை மாவட்டத்துக்கு ஒரு 60 கிலோமீட்டர் தான், வீட்டிலே இருந்துக்கலாம். எதுக்கு போயிட்டு அங்கே அந்த சுகுணை லாட்ஜ், அதுவும் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கணும்? ஒரு உண்மையாகவே ஒரு தவறு செஞ்சுட்டாங்க, ஒரு கேஸ் இன்வால்வ் ஆகிட்டாங்க, இந்த மாநிலத்தோடு வேறு மாநிலத்துக்கு போயிடுவாங்க, இல்லையா அதாவது குக்கிராமத்தில் போயிருப்பாங்க. மக்களில் வந்து அதிகமாக புழங்கக்கூடிய இடத்துல இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக யாரோ ஒரு நியூஸ் சொல்லுவாங்கள்ல, இந்த இடத்துல இந்த ஒரு ரவுடி இருக்காரு, இந்த இடத்துல இப்படி பார்த்தீங்க கண்டிப்பாக நியூஸ் போயிடும் காவல்துறைக்கு. அது இல்லாமல் அந்த ரெகுலராக இருக்கிற அந்த பஸ் ஸ்டாண்டில் பார்க்கும்பொழுது அங்கே இருக்க காவல்துறையினர் பார்க்கும்பொழுது இந்த நபர் வந்து இங்கே தங்கியிருக்கிறாரு. ஏன்னா அப்போலாம் இப்போ தான் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இந்த சென்சஸ் இருக்கிறதுலாம். இந்த ரூமில் யார் இருக்காங்க, நைட் ரவுண்ட்ஸ் இருக்கும் பொழுது லாட்ஜில் யாரெல்லாம் செக்இன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி காவலர்கள் விசாரிக்கிறது வழக்கம் தான். இந்த தென் மாவட்டங்கள்லையும் சரி, சென்னையிலையும் இப்போ கொஞ்சம் கம்மியாயிருச்சு. சில டைம் மட்டும் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. தென் மாவட்டங்களில் ரெகுலராக வந்து இந்த ஹோட்டல்ஸ், லாட்ஜஸ் போகிறது, யார் யார் தங்கியிருக்காங்க, சந்தேகப்படுறப்ப நபர்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறது வழக்கம் தான். இப்போ அவர் அங்கே இருந்திருந்தான்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும்ல. இப்போ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு ஹைட் அவுட் இருக்காங்க. அவரை எங்கே அரெஸ்ட் பண்ணாங்க சார்? அவங்க சொல்கிறது இந்த விஷயங்கள் வெளியே இங்கே இருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்துட்டு இங்கே தான் இருந்தார், நாங்கள் அவரை பார்க்கும்பொழுது அவர் இருந்தாருன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர்ல சொல்கிறாங்க. அப்போ அந்த கேஸுக்கு அவருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. என்ன சார், ஏன்னா காவல்துறைக்கு என்ன வேண்டி இருக்கு? இவரை சம்மந்தமே இல்லாத ஒருத்தரை வந்து கூட்டிட்டு போய் இந்த கேஸில் போகணும்னு என்ன அவசியம் இருக்கு? இல்லை, இந்த வழக்கானது 2012 அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மதுரையில் ஒரு வழக்கு ஒரு மேலே ஒருத்தரை வந்து மிரட்டி கட்ட பஞ்சாயத்தையும் பணம் கேட்டார், கொலை மிரட்டல் விடுத்தாரு. அந்த விஷயமா தேடும் போது தலைமறைவாயிட்டாரு. தலைமறைவானவர் இங்கே இருக்கிறவங்களுக்கு தகவல் கிடச்சி நாங்கள் போனோம், அப்போ இந்த இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போட்ட எஃப்ஐஆர் திண்டுக்கல்ல. அவங்க போட்ட எஃப்ஐஆரில் இவர் வந்து இப்போ ரிமாண்ட் ஆகலை. அதுவும் எந்த ஒரு வழக்குக்கும் வந்து நீதிமன்றம் வந்து போகாத ஆள் கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு சேனல் பார்க்கும் பொழுது இவர் வந்து நீதிமன்றத்துக்கு இப்படி வந்தார், இவர் நகைகளை போட்டு வந்திருந்தார் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஊடகங்கள் சொல்ல தானே செய்கிறாங்க. ஒரு சிலர் நபர்கள் பெரிய ரவுடின்னு சொல்லும் போதுலாம் ஒருத்தர் நீதிமன்றம் போகும்போது கூட ஒரு படைபலத்தோடு போவாங்க. அந்த மாதிரி படைபலத்தோடு ஒரு போகிறது கிடையாது. நார்மலாக போகிறாரு, கோர்ட் அட்டன் மட்டும் திருப்பி வந்துடுறாரு. கோர்ட்டு ரெகுலர் அட்டன் பண்ணக்கூடியவர் தான், அப்ஸ்காண்ட் ஆகிட்டு போகக்கூடிய நபரும் கிடையாது.
கோர்ட்டு கூப்பிட்டாங்க இல்லை போலீஸ் கூப்பிட்டாங்களா இதோ வந்துடுறேன், அவர் வந்து ஐயா அதை வந்துடுறேன், அதாவது சாமி இதை வந்துட்டு சாமி சொல்கிறது இப்படி தான் பேசுவார். ஆனா அப்படிதான் பேசுறாரு. நாங்களும் நியூஸ்ல எல்லாம் பாக்குறோம், நிறைய வீடியோஸ் எல்லாம் பாக்குறோம். ஆனா சென்னையில குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு பிரபல ரவுடினா ராக்கெட் ராஜா அவர்கள், அதுக்கப்புறம் இவர் வருச்சூர் செல்வம், இவங்களாம் ஒரு அடையாளமா இருக்காங்களா? அதனால இவங்க மேல நிறைய கேசஸ் இருக்கா, இல்ல பழைய பெண்டிங் கேஸ்லாம் ஒன்றும் முடிக்காமே இருக்கா? இல்லை வழக்குகள் பார்த்தீங்கன்னா ஒரு மேலே வழக்குகள் கம்மி தான். ஒரு 6 வழக்குகளாக நிறைய வழக்குகள் முடிச்சா ஒரு 3-4 வழக்குகள் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. அதுவும் ரெகுலராக கோர்ட் அட்டன் பண்ணுறவர். இந்த அப்ஸ்காண்ட் ஆகி போகிறதுல அதெல்லாம் எதுவும் இல்லை. போலீஸ் கூப்பிட்டா உடனே வந்துடுவார். காவல்துறைக்கு வந்து அநேகமாக சப்போர்ட் பண்ணுறது, எங்கேயாவது விசாரணை கூப்பிடுறாங்க, இல்லை இவர் எங்கே போனாலும், இப்போ ஒரு விசேஷத்துக்கு போகிறாருன்னா கூட ஒரு சில அதிகாரிகள் சொல்லிடுறேன் இந்த விசேஷத்துக்கு நான் போகிறேன், இந்த கல்யாணத்துக்கு போகிறேன். எல்லாருமே வந்து இப்போ இந்த தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து இந்த வயசில் வந்து மூத்தவங்க இல்லையா, அதனால் அந்த அவங்களுடைய சமுதாயத்தை சார்ந்த மக்களுடைய விழாக்களுக்கெல்லாம் இவங்களை கூப்பிடுறது, இவங்க அந்த விழாக்களுக்கு போகிறது, சில விழாக்களை தலைமை ஏற்று நடத்துறது, அந்த மாதிரி இதுக்கு போயிட்டாங்க. சில லாஸ்ட் டைம் ஒரு இதில் கூட இன்டர்வியூ கூட சொல்லுவார், அந்த திருச்சி சூர்யா அதுவும் வந்து பேசுன்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார், நான் தாதா கடை இல்லை சாமி, நான் வந்து தாத்தா, எனக்கு பேர பசங்க இருக்காங்க, நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் ஜாலியாக இருக்கணும், என்னை விட்டுருங்க, என்னை இந்த மாதிரி போட்டு திரிக்காதீங்கன்னு சொல்லி சொல்கிறார். என்ன ஒன்று அடையாளம் தாதா ரவுடி அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்ல அடமொழி சொல்ல அந்த ஒரு நோக்கம் வந்து ஸ்டேட் அவங்க மேலே வந்து விழுந்துருது. வாரண்ட் வந்து போட்டுட்டு NBW வாரண்ட் இஷ்யூ பண்ண உடனே அவங்களை கொண்டு வந்து ரிமாண்ட் பண்ணுற அவசியமே கிடையாது. வாரண்ட் ரீகால் பண்ணலாம். இவர் வந்து நோட்டோரியஸ் அப்படின்னு சொல்லி காட்டணும், நோட்டோரியஸ் கிரிமினலாக இருக்காரு, இவர் வந்து இன்னும் லைவில் வந்து ரவுடிசம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இப்போது கேசஸ் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு நபர் தொடர்ந்து நிறைய வழக்குகளை முடிச்சிருக்கிறாரு. அப்புறம் அவர் அந்த மாதிரி திருப்பி காட்டும் போது பிளிம்பம் என்ன ஆகும்? ஆனால் அவர் குற்றவாளி தானே சார், இதுக்கு முன்னாடி நிறைய சம்பவங்கள் பண்ணியிருப்பாங்க, ஜெயிலுக்கு போயிருப்பாங்க, அவங்கள வந்து போலீஸ் அப்படி தானே ட்ரீட் அப்படி இல்லை. இப்போ அவர் குற்றவாளியாக இருந்தார் கொண்டார், அப்போ வழக்குகள்லாம் முடிச்சிருக்கிறாருல்ல, அவர் நிரபராதம் தானே வந்திருக்கு. வழக்குகள் வந்து எப்படின்னா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வழக்கில் மாட்டிட்டாரு, தொடர்ந்து வந்து சொல்கிறத கேட்கல, ரொம்ப ஒரு ஆள் வந்து அட்ராசிட்டியாக இருக்குன்னா அடிஷனல் சில எஃப்ஐஆர்ஸ் போடுறது பிரபலமான ஆட்களாக இருக்கு. அதனால் சில வழக்கு ஏன்னா வந்து கட்டுப்படுத்த முடியல, இது பண்ண முடியலன்னு சொல்லிட்டு போடுறதுன்றது ஒரு வழக்கமாக தான் இருக்குது. இன்னைக்கு டேட்டுக்கு வந்து அந்த வழக்குகள் வந்து வேற மாதிரி விதத்தில் வந்து போடுறாங்க. சில வந்து புட்டப் கேஸில் வந்து அந்த கஞ்சா வச்சுருக்காங்க, மெத்து வச்சுருக்காங்க, பவுடர் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில வழக்குகள் வந்து ஏன்னா உடனே பெயிலில் வெளியே வந்துடுறாங்க. திருப்பி இவங்க பேரை வந்து அதாவது இவங்க யார்கிட்டையாவது போயிட்டு நான் இப்படி அப்படின்னு சொல்லி பணம் கேட்குறதோ இல்லை மிரட்டுறதோ இல்லைன்னா கூட இவர்களை சார்ந்தவர் இவங்களுக்கே யாரும் தெரியும், அவனோ ஒருத்தன் நான் வந்து யார் கூட சொல்றேன், இவங்க கூட இருக்கேன், எப்படி பண்ற அவன் பொழைப்பு அன்னைக்கு அவன் நாள் ஓடணுன்ற காரணத்துக்காக இவங்க பேரை சொல்லிடுது. அப்பன்னா அவன் யார் நீ பேசுற அவனை பிடிச்சி கேட்கும் பொழுது இவங்களுக்கே யாரோ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரும், இவரு அப்படியே அவங்க கூட சேர்த்து இவங்களையும் சேர்த்து போடு. கேரளாவுக்கு சம்மந்தமே இல்லையே, இருந்திருந்தா அது டிரான்சாக்ஷன் போயிட்டு வந்திருக்கணும்ல. இப்போ இந்த கேஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருல்ல சார், திமுக பிரமுகர் கதிரவன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்றாரு இந்த கேஸ் சம்பந்தமா? வருச்சூர் செல்வம் மிரட்டினாரா இல்லையா? இந்த வழக்குக்கும் அதாவது திண்டுக்கல் வழக்கில் இப்போ ரிமாண்ட் ஆனதுக்கும் அவர் அந்த கதிரவனுக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த வழக்கு வந்து முழுக்க வந்து கம்ப்ளைண்ட் வந்து அந்த காவல் ஆய்வில் ஜெயச்சந்திரன் சொல்லி அவர் தான் கம்ப்ளைண்ட் இதில். அப்புறம் மீதிக்கு சககாலர்கள் தான் காவலர்கள் தான் இதுக்கு ஐ விட்னஸ். ஒரு கதிரவன் கொடுத்த புகாருக்கும் இந்த புகாருக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு கதிரவன் கொடுத்த புகார் சம்பந்தமாக இவங்களை தேடி போகிறது சம்பவம் நடந்தது, அதனால அவர் அந்த புகார் தராரு. ஒரு கதிரவன் கொடுத்த புகார் என்னன்னா என்ன வந்து இவங்க பணம் கேட்டு மிரட்டிட்டாங்க, கொன்னுடுவேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் அவரோட புகார். ஒரு புகார் சம்பந்தமாக இவங்க பார்க்க போறாங்க, ஒரு தேடி போகும் பொழுது அந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்துருது. இந்த சம்பவம் அடிப்படையில் ஒரு எஃப்ஐஆர், அந்த எஃப்ஐஆர்ல வந்து இவர் இந்த ஒரே ஒரு வாய்தா டேட்டுக்கு வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகலன்ற காரணத்தினால இவர் மேலே NBW வாரண்ட் இஷ்யூ பண்ணிடுறாங்க. அந்த வாரண்ட் இஷ்யூ பண்ணதுனால இவரை வந்து வாரண்ட் ரீகால் பண்ணாமல் நோட்டோரியாஸாக இருக்காரு. திருப்பி அதாவது நீதிமன்றம் என்ன நினைப்பாங்கன்னா ஒரு வழக்குக்கு வந்து கரெக்டாக வந்து முடிக்கணும், நீதிமன்றத்தோடைய நேரத்தை வந்து வீண் செய்யக்கூடாது. இது வராதனால இந்த வழக்கில் வந்து முன்னேற்றம் இல்லை. 2012 ஆனது இன்னைக்கு வரைக்கும் இழுத்துக்கிட்டே போகுது அப்படின்னு நீதிமன்றம் வந்து கருதுறாங்க. ஆனால் இந்த வழக்கு ஒரு நாள் வந்து டிராக் ஆன் பண்ணுறதுக்கான காரணம் வந்து காவல்துறை தானே, புகார்தாரர் அவங்க தானே. காவல்துறை நினச்சா உடனே எல்லாரும் பிடிச்சிட்டு இது பண்ணலாமே. இவர் வருச்சூர் செல்வத்தை இந்த வழக்கில் வந்து ரிமாண்ட் பண்ண ஜுடிஷியல் கேஸை ரிமாண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இவர் வர்கீஸ் ஏன்னா இவர் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க, நாங்களாம் போயிட்டு பெயிலுக்காக பேசும்போது இன்னொரு அக்யூஸ் ரொம்ப நாளாக வராமல் இருக்கார், ஒரு டேட்டு தான் வரல, அந்த டேட்டுக்கு வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த A4ன்னு சொல்கிற வர்கீஸ் வந்து இன்னைக்கு டேட்டு வரைக்கும் வரல, அவர் ஏன் இது பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்டபோது தான் நீதிமன்றத்தை கேட்குறாங்க, ஏன் முன்ன வரல, இப்போ தேடிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ நாள் அவங்க ஏற்கனவே இந்த NBW வாரண்ட் அவங்க சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணணும், இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா நேரம் அவங்க கூட்டு வந்து இந்த கோர்ட் கேஸ் முடிஞ்சிருக்கும், ட்ரையல் முடிஞ்சிருக்கும், இந்த வழக்குக்கு ஒரு தீர்வு கிடச்சிருக்கும். இவங்க ப்ரொலாங் பண்ணிவிட்டு இவர்களால் நடந்தது. இப்போது நீங்கள் கேட்குற கேள்வி இருக்குன்னா இவர் வருச்சூர் செல்வத்துடைய கூட்டாளி இவர் யாருன்னா பிரிசனில் இருக்கார், சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதே வருச்சூர் செல்வ கூட்டாளி வர்கீஸ் என்றவரும்
சிறைச்சாலைக்கு வர்றாரு, வந்தோடனே அவர் இறந்துடுறாரு, இதுல என்ன இருக்கு அப்படின்னா மறைக்கிறதுக்காக ஒண்ணுமே இல்லை. அவர் வர்ச்சு செல்வம் தான் வெளியே வந்துட்டாரு, அவரு பிணையில வெளியே வந்துட்டாரு. இவர் பிணையில வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு வர்கீஸை ரிமாண்ட் பண்றாங்க. அவருக்கும் இவர் இறந்ததுக்கு சம்பந்தம் இல்லையே. அப்படியே இருந்தா கூட சிறைச்சாலைக்குள்ள ஒன்றும் பண்ண முடியாது, ஒரே செல்ல இருக்கணும், இல்லை இவங்க பேசியிருந்தா தானே. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கலையே. காவல்துறைக்கு என்ன அவசியம் இருக்குன்னா, ஏன்னா இவர் பிரபலமான ரவுடி, தெரிஞ்சிட்டாரு, இப்போ நான் தாத்தாவாயிட்டேன், தாடா இல்லைன்னு சொல்றாரு. இருந்தாலுமே அவரை வந்து தொடர்ந்து வந்து காவல்துறை குறி வைக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, இதில் வந்து காவல்துறை வந்து ஒரு பிடிச்சி கைது செஞ்சு உள்ளே போடலை, நீதிமன்றத்துக்கு வரல, அது NBW வாரண்டாக ஆயிடுது. அதனால் நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க, ஒரு வர்ச்சு செல்வமுக்கு வந்து நீங்கள் அவரை பிக்கப் பண்ணி, அதாவது கொண்டு வந்து நீதிமன்றத்தை ஆஜர்படுத்துங்கன்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டர் போடுறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் அவர் வந்து நீதிமன்றத்துக்கு வரும்போது, அதே நீதிமன்றத்தில் அவர் வழக்கு வரும்போது அவர் கூட்டு வந்து நீதிமன்றத்தில் வந்து நிப்பாட்டுறாங்க. புதுசாக ஒரு எஃப்ஐஆர் போட்டோ இல்லை புதுசாக ஒரு வழக்கு போட்டு ரிமாண்ட் பண்ணலை. 2012 நடந்த ஒரு சம்பவத்துக்காக இவர் நீதிமன்றத்தில் ஆஜராகலை, ஒரு தடவை ஆஜராகின்ற காரணத்தினால போட்ட NBW வாரண்ட்டை வச்சு தான் அவரை அந்த வாரண்ட்டுக்கு அப்பியர் ஆகுன்றதுக்காக அவர் பிடிச்சி ஜுடிஷியல் கேஸ் வைக்கிறார். எனக்கு இன்னொரு கேள்வி சார், ஏன்னா இந்த கேஸுக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, இது புட்டாப்பு கேஸுன்னு சொல்றீங்க. காவல்துறை ஏன் ஒருத்தரை என்கவுண்டர் பண்ணணும், அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? அன்னைக்கு அந்த நபரை என்கவுண்டர் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்கு? இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து காவல்துறை கிட்ட தான் தெரியும். ஆனால் நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது. சரிங்களா? 2012 அன்னைக்கு நடந்த சம்பவங்கள் ஒரு சார் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நிறைய என்கவுண்டர் நடந்திருக்கு சமீப இந்த 1 ஆண்டுகளுக்குள்ள. எதனால அந்த என்கவுண்டர் நடந்தது? எங்களை தாக்க வந்துட்டான், எங்களை வந்து வெட்ட வந்துட்டான், சுட வந்துட்டான், இதுதானே தற்காப்புக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ தற்காப்புக்குன்னும் பொழுது அவங்க தானே கேட்கணும். நம்ம அதுக்குள்ளே போயிட்டு டெஃபைன் பண்ணி இப்போ வெளிப்படையாக ஒரு சில விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும். தற்காப்புக்கா இல்லை இந்த நபரை வந்து எலிமினேட் பண்ணால் ஒரு சில விஷயங்கள் மாறி இருக்கும், இல்லை உண்மையாகவே இந்த என்கவுண்டராக இந்த வழக்கில் என்கவுண்டரில் இந்த கொல்லப்பட்ட சினோஜ் தான் உண்மையாகவே ஒரு கதிரவனை வந்து மிரட்டி இருந்திருக்கலாம் இல்லையா? இதில் இந்த விஷயங்கள் அப்படி உள்ள வந்து ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து ரொம்ப ஆராய பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து வெளியே வரும். ஆனால் நம்ம வழக்கு போட்டிருக்கோம், வழக்கை வந்து முடிச்சுட்டு சுமூகமாக போகிறது தான் எல்லாமே, எல்லாத்துக்கும் வந்து நல்லது, எல்லாமும் கரெக்டாக இருக்கும். சார் ரொம்ப நன்றி சார், இந்த கேஸை வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. ஏன்னா நியூஸில் வந்து வரிச்சோர் செல்வத்தோட கூட்டாளி இறந்துட்டார், இதுக்கு என்ன காரணம்ன்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியாகவே உடம்பு சரியாமல் இறந்து போகிறதுக்கும் வரிச்சோர் செல்வத்தை கூட்டாளின்னு அது வித்தியாசம். அவருக்கு அப்படி கூட்டாளினா கூட அவர் இறக்குறதும் வழக்கு சம்மந்தமே இல்லையே. இந்த புகார் கொடுத்தவர் காவல் ஆய்வாளர், அவருக்கு ஏதாவது ஒன்றா வந்து இவங்க சொல்ல அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ட்ரையல் நடந்துச்சுன்னா வந்து விட்னஸ்னு சாட்சி சொல்ல போகிறாங்க. கூட்டாளி உடம்பு சரியாமல் இறந்து போகிறதுக்கு இவருக்கு என்ன சம்மந்தம் இருக்க போகுது? புரியுது சார், ரொம்ப நன்றி சார். Deepajodi Panchadibam Puja Ennai, blend of 5 puja oils from the house of Sunland. MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. Unga side liye, enga side liye. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.